படம் நான் ஆக்சுவலி எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணி வரல. சரி ஏதோ ஒரு படம் அப்படின்னா வந்தேன். ஆனால் நமக்கு எல்லா திங்ஸும் நம்ம இந்த ஃபாஸ்ட் பேஸ்டாக போயிட்டுருக்கோம் வேர்ல்டில், அது எல்லாமே மறந்து போன விஷயம். இப்போ திருப்பி கொண்டு வந்து நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் முன்னாடி, நம்ம தாத்தா பாட்டி கூட இருந்த விஷயம் எல்லாமே மறந்துருக்கோம், எல்லாம் வேலை அது ஓடிட்டுருக்கோம். இப்போ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நமக்கு திருப்பி வருது. ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க ரொம்ப பீட் அது இதெல்லாம் வைக்கல, அவங்க ரொம்ப மைல்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அது ஒரு பின்னாடி ஒரு வயலன் பிஜிஎம் மாதிரி ஓடிட்டே இருக்கும். அது நம்ம எமோஷனை இன்னுமே ஹெல்ப் பண்ணும். எல்லாத்துக்கும் ஒரே மெசேஜ் தானே, எல்லாருமே ஹியூமன்ஸ், எல்லாருமே மனுஷங்க, நம்ம எல்லாம் ஈக்குவலாக பார்க்கணும், யாருக்கு என்ன பிரச்சனை போய் நிற்கணும், இதுதான் விஷயம். அவங்க கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. அது நம்ம அந்த டைட்டில் தான் பேருங்கிற விஷயம் நமக்கு படம் பார்த்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு தெரியவே இல்லை. கடைசியில் அந்த பேர் வந்துட்டு சர்ப்ரைஸாக நல்ல சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நம்ம இப்போது இங்கே சென்னையிலேருந்து நான் ஊருக்கு போகிறேன்னா அங்கே ஒரு வெட்டிங் போகும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோமோ நம்ம ரொம்ப ரிலேட் பண்ண முடிஞ்சது. நம்மளுக்கும் இப்படி தானே நடந்தது, அந்த மாதிரி கனெக்ட் பண்ண முடிஞ்சது ரொம்ப. சோசியல் மீடியா நாலஞ்சு பேர் உள்ள வராங்க. ராஜேஷோட கதை உள்ள வருது, தூத்துக்குடி மேட்ரு உள்ள வருது, எல்லாமே கன்வே பண்ணிச்சு. அதை பார்க்க அது வந்து ஒரு சாதாரணமாக அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் வந்து அது எவ்வளோ ஒரு இம்பேக்ட் வருது, ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு அது எவ்வளோ வந்து இம்பேக்ட் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு கொஞ்சம் தெரியுது. ஆனால் இது இவ்வளோ நாள் அது ரொம்ப ஈஸியாக எடுத்திருப்போம். ஸோ அவர் சொல்லும்போது எங்கேயோ ஒரு ஊரில் இருக்கவரே இவ்வளோ வந்து தெரிஞ்சு வச்சுருக்காரா, நம்மளுக்கு ஒன்றுமே. நானே ஆக்சுவலி பாதி எனக்கு புரியல, பக்கத்தில் எங்கள் அம்மா கேட்டு தான் இது எதை பற்றி சொல்கிறாங்க, இது எதை பற்றி சொல்கிறாங்கன்னு. நல்லா இருந்தது, ரொம்ப போர் அடிக்காமல். ஆனால் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க, கன்வே பண்ணிட்டாங்க. ஆமாம், 2 பேர் தான். பட் 2 பேருமே வந்து ரியலாகவே ரிலேட்டிவ்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க, கசின்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஏதோ ஆக்டர்ஸ் மாதிரி தெரியல, ஏதோ கசின்ஸ் பேசிக்கிற மாதிரி தான் இருந்தது, நேச்சுரலாக இருந்தது. நான் வந்து 96 பார்க்கல இன்னும். பட் இந்த மூவி ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் நான் போய் 96 பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ ஏன்னா இதுவே இவ்வளோ நல்லா இருக்கும்போது அது இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு இனிமேல் பார்க்கலான்னு இருக்கேன். பெரிய காம்போ இது, இந்த மாதிரி ஒரு காம்போ இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் வராது. திஸ் இஸ் வெரி அன்மேட்சபிள், அன்கம்பேரபிள் பேர். உண்மையிலுமே இந்த படம் நான் டீசர் பார்க்கும்போதும் ஆடியோ லான்ச் எல்லாம் போகும்போதும் வந்து நான் நினச்சேன், இவர் எப்படிரா செட் ஆவார் பிரேம்குமார் படத்தில். கார்த்தி ஈஸியாக ஒட்டிடுவார், அவர் எப்போவுமே நம்ம வீட்டு பையன் மாதிரி அவர் ஒட்டிடுவார். சரி இவரை இழுத்து உட்கார வைப்பாங்களே, இவர் உட்காருவாரா அந்த மாதிரி அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் அது ஃபஸ்ட் ஹாஃப்லேயே காலி பண்ணிட்டார் மனுஷன். ஐ ஃபெல்ட் தட். ஏங்க அது 3 மணி நேரம் ஓட்டதே தெரியலைங்க. 3 மணி நேரமா அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சீட்டில் உட்காந்து பார்க்கல, அவங்க பாயில் பக்கத்தில் உட்காந்து படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. 2 பேர் நம்ம ஊருக்குலாம் போனால் கதை பேசுவாங்களே, திண்ணையில் உட்காந்து நம்ம வாயை பத்திரம் உட்காந்துருப்போம்ல, அப்படி தான் இருந்தது. படம் பார்த்த மாதிரிலாம் இல்லை. அதனால் இட்ஸ் அ குட் ஃபீல். இந்த படம் பார்த்துட்டு அதான் நம்மளுக்கு வந்து அந்த கான்டெக்ட் புரியணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வில்லேஜில் வாழ்ந்தால் தான் அது புரியணும்னு. இப்போ 96 மட்டும் எல்லாருக்கும் லவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்குமா என்ன, இல்லை, பட் புரிஞ்சுது. ஸோ இட்ஸ் லைக் தட் ஒன்லி. ரொம்ப பயங்கரமாக ரொம்ப டச்சிங்காக இருக்குது படம். ரொம்ப ஃபீல் குட் டச்சிங்காக இருக்குது, நாட் ஜஸ்ட் சேட். ரொம்ப நல்லா இருக்குது படம். அது வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் தான். அது வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் எவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து டூ அமேசிங் ஆக்டர்ஸ் நடிக்கும் போது அது அப்படியே எலிவேட் ஆக்கி விட்டுருது. இவங்க வந்து அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேரி பண்ணுறாங்கன்னு இருக்குல்ல. ஸோ அதுதான்.
இதுலேயே இந்த பழைய சாங்ஸ் வந்து அவர் இன்னும் பாட சொல்லுது அந்த இது கனெக்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஆமாம்மா, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இதுக்கும் நான் வந்து அந்த அந்த எராவில் நான் பிறந்து வளரல, பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. மியூசிக்கும் சரி, அந்த பிஜிஎம்ஸும் சரி, அந்த ஓல்ட் சாங்ஸ் அவங்க பாடும் போதெல்லாம் அவ்வளோ இமோஷனலாக இருந்தது. அது 96ல அப்படி தான். எனக்கு வந்து ஆக்சுவலாக ரிலேட்டபிள்லாம் இல்லை, அந்த காலமே எனக்கு தெரியாது. ஆனாலும் அது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அவ்வளோ ஃபீல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் சீனா சீன்லாம் சொன்னால் அதான் எல்லாரும் அதான் கேட்குறாங்க. ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும், நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் ஒரு சீனும் அப்படி ஆகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது காமெடியாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கட்டும், சீரியஸாக இருக்கட்டும், என்ன சீனாக இருந்தாலும் அது ஒரு மாதிரி கிளறி தான் விடுது. படம் வந்துட்டு நாங்கள் உள்ளே வந்து என்ஜாய் பண்ண அளவுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ண வச்சாங்க. ஏன்னா பிரேம்குமார், கோவிந்த் வசந்தா இந்த காம்போ 96லேயே வந்து தேட்டர் விட்டு வரப்போ எல்லாரும் வந்து அந்த மனசில் அந்த ஒரு ஃபீலோடு தான் வந்தாங்க. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன்லேருந்து கடைசியில் வந்துட்டு அவன் பேர் சொல்லி கூப்பிட்டு டைட்டில் கார்டு போடுற வரைக்கும் எல்லாமே ஹோல்சமாக இருந்தது படம். ஊர்ல இருந்து ஒரு குடும்பத்தான வந்து ஊருக்கு வெளியே வருது, ஒரு சொத்தம். இந்த படம் வந்து பேசிக்காக வந்து இந்த இடம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப டச் பண்ணி எப்படி சொல்லுங்கள்? இந்த படத்தில் வர சீனா அவன் வந்து அதான் சொன்ன மாதிரி அவன் ஸ்டார்டிங்கில் ஊருக்கே போவேனான்னு இருப்பான். அவன் போனோடனே கிளம்பணும்னு ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்பாக இருப்பான். அப்படி இருக்கிற ஒருத்தன் வந்து கடைசி சீனில் வந்து இவன் பேரை சொல்லி கூப்பிட்றதுக்காக அவன் திரும்ப ஊருக்கு போகிறது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நடுப்புற பற்றி ராஜராஜ சோழன் சொல்கிறாங்க, தூத்துக்குடி இஷ்யூ வருது, நாச்சியம்மையா, ஜான்சி ராணி, அந்த இதெல்லாம் பார்க்கணும் ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை, இஷ்யூ பற்றிலாம் நான் எதுவும் பேச விரும்பலை. பட் படம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, நல்லா டச்சிங்காக. காமெடி சீன்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலாக பண்ணியிருந்தாங்க. அவங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம், அவங்க 2 பேத்துக்குள்ளே இருந்த கெமிஸ்ட்ரி, கார்த்தியும் அரவிந்த் சுவாமியும் ரொம்ப நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததை விட ஒரு ஸ்டெப் ஜாஸ்தியாக எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப இழுத்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. மேயழகன் வந்து லாஸ்ட் வரைக்கும் யார் அந்த மேயழகன், அந்த பையன் பேர் என்ன, ஒரு பேர் வச்சு யாருக்கு அந்த இவ்வளோ நேரம் இந்த பப்ளிக் இத்தனை பப்ளிக் ஒரு கேப்டிவேட்டிங்காக ஒரே இடத்துல உட்காந்து வச்சு ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு சென்டிமெண்டலாக ஊரில் இருக்கிற சீன்ஸ் எல்லாம் காட்டிட்டு எப்படி இருக்கும், ஊரில் சிட்டிலேருந்து ஊருக்கு வரும்போது எப்படி இருக்கும், இல்லை ஊரில் இருக்கிற ஆள் அந்த வீடு விட்டுட்டு சிட்டிக்கு போகும்போது எந்த ஃபீல் இருக்கும், இதெல்லாம் அழகாக காட்டுச்சு. அண்ட் அரவிந்த் சுவாமி அண்ட் கார்த்தி ஹேஸ் டன் எக்ஸலண்ட் ஜாப். அவள் ஆக்டிங் ஸ்கில்ஸ் வச்சுட்டு ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன்னு வேறு லெவலுக்கு கூட்டு போச்சு. 2 பேரும் எமோஷ்னல் சீன்ஸ், காமெடி சீன்ஸ், அந்த ஒரு அவள் பேர் தெரியாமல் இவர் டென்ஷன் படுறது, இவர் ரெஸ்பெக்ட் பண்ணி இவள் வீட்டுக்கு கூட்டு போய் அவள் யாருன்னு தெரியாமல் இவருக்கு கோல்டு வச்சுட்டு காசு கொடுக்கறது அவருக்காக. இதெல்லாம் ஊரில் எப்படி இருக்கும், ஒரு மெய்யழகன் மாதிரி இன்னோசென்ட்டாக எப்படி இருக்கும், அதெல்லாம் சூப்பராக காட்டாச்சு. ஸோ எல்லோரும் வந்து இந்த மூவிக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாருக்கும் ஊரில் சொந்த வீடு இருக்கும், யாரோ ஒருத்தர் யூஸ் பண்ண சைக்கிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் செப்பல் நம்ம மாற்றிருக்கலாம். இதெல்லாம் அழகாக சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம், பட் அழகாக கட்டாச்சு டைரக்டர் வந்து. இட்ஸ் அ ஃபீல் குட் மூவி. சூப்பராக இருக்குது படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. தென் எப்படி சொல்கிறதுனா, நம்ம இப்போ ஊரை விட்டு வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் நம்ம ஊருக்கு போகிறது, ரிட்டன் வரும்போது அந்த ஃபீலு அதெல்லாமே ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அரவிந்த் சாமி சார் வேறு லெவல். ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, ஒரு சிட்டி லெவல் கேரக்டர் பார்த்துட்டு இது ஒரு வில்லேஜ் லெவலில் பர்ஃபெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது படம். கார்த்தி சார் ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேணாம், அவருக்கு அந்த கிராமத்து கேரக்டர் ரொம்ப நல்லா சூட் ஆகும். தென் அவரோட அந்த ஹியூமர்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக் பர்ஃபெக்ட், சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த பேரே தெரியாமல், அதாவது நம்மளை ஒருத்தவங்க ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க, பட் அவங்க யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அந்த எக்ஸ்பிரஷன் கார்த்திகிட்ட சான்ஸே இல்லை. எப்படி சொல்கிறதுனா, பேர் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவார் இல்லைங்களா, எல்லாருமே அழுதுட்டாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லாவே உட்கார வச்சிருக்கு, எமோஷனல் பாண்ட் கிரியேட் ஆகிருக்கு நல்லாவே. ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமாங்கிறது டவுட் தான், எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு.
இவ்வளோ கேஸ்ட் கொடுத்துருக்காங்க படம் ஃபுல்லாக பயர் கேஸ்ட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இவங்க 2 பேர் தான் படத்தை ஃபுல்லாகவே வருது. ஆக்சுவலாக படம் ஃபுல்லாகவே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இவங்க 2 பேர் மட்டும் தான் ஸ்க்ரீனில் இருக்கிறது, வேறு யாருமே கிடையாது, இவங்க 2 பேர் தான். ஒரு பக்கம் ராஜராஜ சோழன் சொல்கிறாங்க, ஒரு பக்கம் தூத்துக்குடி சொல்கிறாங்க மெசேஜா. அது வந்து சும்மா அது ஒரு டிஸ்கஷன் வரணுங்கிறதுக்காக அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு படத்தில் இம்பேக்ட்னா அப்படியே ஜஸ்ட் ஆன் கோயிங், அது அவ்வளோதான். அதான் சொன்னல, இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் 100% 96 எதிர்பார்த்து வர வேண்டாம். எல்லா ஆடியன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமானா அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பட் பல ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். இட் மே டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் மைண்ட் செட். அது மெச்சூர்டு ஆடியன்ஸை பொறுத்து இருக்குது. அதை ரிலேட் பண்ணுற அந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்து உங்களுக்கு அந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா 96 டோட்டல் டிஃப்ரெண்ட். அது ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் 90s பீரியட் அப்படிலாம் நிறையா இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் இதில் கிடையாது. ஆன் கோயிங்கில் மூவி காமெடி ட்ராக் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் கார்த்தி நல்லாவே ஹோல்ட் பண்ணியிருக்காரு மூவியை. நம்ம அரவிந்த் சார் இந்த கேரக்டர் நம்ம பார்த்து கிடையாது, கார்த்தியை பார்த்துருக்கோம். அந்த கேரக்டர் வந்து கரெக்டாக இல்லை. கண்டில் அரவிந்த் சாமியோட ஸ்கோரிங் வந்து கார்த்திக் தான். ஃப்ராங்க்லி சேயிங், அரவிந்த் சாமி டுவர்ட்ஸ் எண்டில் ஒரு எமோஷனல் சீனில் வரும்போது அவர் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிடுறார். தனியாக அவர் இன்னும் ஸ்கோர் பண்ணிடுறாரு ஆக்சுவலாக.